ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஜனவரி முதல் நாள். அனைவருக்கும் ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலின் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு எல்லோருக்கும் ஆரோக்கியமான ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக, இன்பமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்றைக்கு மார்கழியினுடைய 17வது நாள், திருவெம்பாவையினுடைய 17வது நாள் பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை சொல்லக்கூடிய தாத்பரியத்தை தொடர்ந்து சிந்திக்கலாம். செங்கன் அவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அடியோன்கட்கு ஆரமுதை, நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இன்றைய பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் சிவபெருமானினுடைய பல சிறப்புகளை பற்றி பேசுகிறார். செங்கண் நிறைந்தவர் அவர், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எல்லோருக்கும் யாருக்குமே அவர் கருணை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. மனிதர்களுக்கு கூட அவர் என்ன செய்வாரா, குற்றங்களை நீக்கி கருணை காட்டுவார் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல்ல பதிவு செய்திருக்கிறார். கோது அப்படின்னு சொன்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் சொல்றாரு, தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்டாத மாபெரும் கருணையை இறைவன் இந்த மனிதர்களுக்கு காட்டுகிறார். நம்முடைய குற்றங்களை நீக்கி கோதாட்டி நம்மை ஆட்கொண்டு அதற்கப்புறம் அவர் என்ன செய்கிறாராம், இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி. அதில் ரொம்ப அழகா நமக்கு சொல்றார், பல தேவர்கள் பல யுகமாக தவம் செய்து யுகமாக பெற்ற கருணையையும் காட்சியையும் நாம் வெகு சுலபமாக நம் வீட்டு வாசலிலேயே பெற்று விடுகின்றோம். இறைவன் நமக்கு வீதிதோறும் எழுந்தருளி வந்து அருள் புரிகின்றாரே, இவ்வளவு கருணையை எளிமையாக காட்டுகின்ற அந்த பெருமானை பெண்களே நாம் எல்லோரும் பாடி பரவி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்ற. குற்றங்களை இறைவன் மறந்து நமக்கு அருள் புரிகின்றார். அதுதான் இறை நிலை என்பது. பொதுவாக குற்றம் செய்வது அப்படிங்கிறது உயிரினுடைய இயல்பு, அதை மாற்ற முடியாது. ஒரு உயிர் ஒரு தவறை செய்கின்ற போது அந்த தவறை இது தவறு 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 என சுட்டிக்காட்டி அதற்கு தண்டிப்பது என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடு என்று சரணாகதி அடைந்து விட்டால் அந்த ஆன்மாவை மன்னித்து அதீத நலனை அருளுவது தெய்வீக இயல்பு. அதனால் தான் குற்றங்களை மன்னிக்கின்ற மனிதர்களை தெய்வீக தன்மை உடையவர்கள் அப்படின்னு இந்த உலகம் போற்றுகிறது. அப்போ இறைவன் என்ன செய்கிறார், என்னுடைய குற்றங்களை களைந்து நான் வாழ்க்கையில் ஓய்வு பெறுவதற்குண்டான கருணையை காட்டுகிறார். மானுடர்களை யாரும் அஞ்ச வேண்டாம். நாம் தவறு செய்து விட்டோமே, எப்படி சுவாமி கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். அவர் மன்னித்து அருள் புரிவார், எல்லோரும் அவரை நாடி வாருங்கள் அப்படிங்கிறத இந்த பாடல்ல ரொம்ப அழகாக நமக்கு மாணிக்க வாசகர் பதிவு செய்திருக்கிறார். இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு பாசுரத்தை பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரத்துல எம்பெருமான் நாராயணரை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே வருகின்ற ஆண்டாள் நாச்சியார் வேறு சில அவதாரங்களை பற்றியும் பேசியிருக்கிறார் தன்னுடைய பாவை பாடல்கள்ல. தொடர்ந்து நாம் இந்த பாவை பாடல்களை பல வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வரிக்கு வரியும் நாம் விளக்கம் பார்த்துருக்கிறோம். அதுல நரசிம்மரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார், வாமனமூர்த்தியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இந்த பாடல்ல வாமனமூர்த்தியை பற்றி புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய பாடலாக இன்றைய பாடல் அப்படிங்கிறது அமைகிறது.
இந்த பாடல்ல சொல்றாரு, அம்பரமே தண்ணீரே அப்படின்னு ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டே வருகிற ஆண்டாள் நாச்சியார் வாமனமூர்த்தியை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஓங்கி உலகு அளந்த பெருமான் அப்படின்னு அந்த பெருமானை சொல்றார். ஏற்கனவே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் அப்படின்னு முந்தைய பாடல்லையே நமக்கு சொல்லி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவரை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை ஆண்டாள் நாச்சியாருக்கு ஏற்படுகிறது. ஆசீர்வாத பாடலிலேயே சொல்லி இருக்கிறோமே அவரை பற்றி அப்படின்னு அங்கோடு அவரை விடுவது இல்லை. ஏன்னா இந்த ஓங்கி உலகளந்த பெருமாள் மீது ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு தனி பிரியம் உண்டு. இந்த பாடல்லேயும் அவரை பற்றி நமக்கு பதிவு செய்கின்றார். வாமனமூர்த்தியாக சிறு குழந்தையாக வந்து இருந்த அவர் அந்த தண்ணீர் தந்தேன் அப்படின்னு கையில் தாரவார்த்து கொடுத்தார் பாருங்க. அந்த தண்ணீர் அப்படி கையில் பட்ட உடனேயே வளர்ந்தார் 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 வளர்ந்துக்கிட்டே போனார். திருவிக்கிரமனாக நமக்கு காட்சி கொடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படியே பெருமான் ஒரே உருவமாக நிற்கிறார் பாருங்க. அந்த பெருமானை பணிந்து அந்த பெருமானை நாம் சரணாகதி அடையப் போகின்றோம். பெண்களே அவருடைய பெருமையை பாடணும், அந்த நாராயணனை புகழணும், அவரை நாம் சென்று திருவடியை சேரணும், அதுக்காக எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு ரூபத்தையும் நமக்கு மிக 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 அழகாக வர்ணித்து காட்டுகின்றார். அதில் இன்றைய பாடல்ல வாமனமூர்த்தியை பற்றி நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார், உலகளந்த பெருமானை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைய பாடலினுடைய சிறப்பு. மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.